வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரது உண்டாய் தன்னோர் இந்தி புருஷாய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமः. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவ கேதவ நமः. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் மங்கிரது பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்கோம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மிதுன லக்னத்திற்கு புத பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா, இது ஜென்ரலா பார்க்க போறோம். இது பொதுவான பலன்கள் தான். புதன் உங்களுடைய ஜாதகத்துல எந்த சாரம் வாங்கியிருக்கிறாரு, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு, அதை யார் பார்க்குறாங்க, யாரோட புதன் சேர்ந்து நிற்கிறாருங்கிறத பொறுத்து உங்களுடைய சுயஜாதகத்தின்படி பலன்கள் மாறுபடும். இப்போ நான் சொல்கிற பலன்கள் 50 to 70% உங்களுக்கு ஓகே ஆகும். ஓகேங்களா, இப்போ பார்த்தோன்னா புதன் பார்த்தோன்னா மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வர்றாரு, அங்கே ஆட்சி பலம் பெறாரு, மிதுனத்தில் ஆட்சி பலம் பெறாரு. ஓகேங்களா, அப்போ பார்த்தோம்னா அங்கேயே அவர்கள் ஆட்சி பலம் பெற்று அமையும் போது ஆயுள் தீர்க்காயில் ஏற்பட்டுரும். லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆயுள் தீர்க்காயில் ஏற்பட்டுரும். ஓகேங்களா, அது குரு பார்த்தாங்கன்னா தீர்க்காயில் அமைப்பு, நல்ல அமைப்பு. ஓகேங்களா, மதிநுட்பம், அறிவு. ஓகேங்களா, இவர் நுண்ணறிவு, அறிவு சார்ந்த ஒரு கிரகம். ஓகேங்களா, தெளிவான சிந்தனையை தரக்கூடிய ஒரு கிரகம் புதன். ஓகேங்களா, புதன் ஜாதகத்தை நல்ல பொசிஷன் இருந்தால் நல்ல கணக்கில் வல்லவர்களாக இருப்பார்கள். இது அதே மாதிரி மிதுன லக்னத்திலே அவர் இருந்தாலும் கணக்கு, ஜோதிட ஞானம், ஓகேங்களா, துல்லியமாக ஆராயக்கூடிய ஒரு தன்மை, இதையெல்லாம் கூட மிதுன லக்னத்துக்கு அவர் தருவார். கல்வி ஞானத்தை அறிவிய கொடுப்பார். கணக்கில் வல்லவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா, புதன் லக்னத்தில் யாருக்காவது பலம் பெற்று ஜாதகத்தில் அமைந்தால் அவருக்கு மேக்ஸ் நல்லா வரும், கணக்கு நல்லா வரும். ஓகேங்களா, ஆடிட்டிங் அக்கௌண்டன்சி மெயினாக எடுத்து படிப்பாங்க. ஓகேங்களா, இந்த அமைப்பு ஒரு ஆடிட்டர், அக்கௌண்டன்சி இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் புதன் நல்ல பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா, கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி வளமும் உச்ச வளமும் கேந்திர திரிகோணத்திலேயே அமர்ந்திருக்கும். ஓகேங்களா, இவங்களுக்கு பார்த்தோம்னா நல்ல அறிவு, நல்ல மேன்மை, வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் இயல்பாகவே அமைஞ்சிடும். ஏன்னா அவரே 4 குடையவராக வர்றதுனால மிதுன லக்னத்துக்கு 4 குடைய புதன் அவர் லக்னத்திலேயே அமரும் போது இயல்பாகவே உங்களுக்கு சொத்துக்கள் சேர்ந்துடும். ஓகேங்களா, சொந்த வீடுகள் அமைஞ்சிடும். இவங்களுக்கு நற்பெயர், புகழ், கீர்த்தி எல்லாமே ஏற்படும். நல்லா இருப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவரே 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமரும்போது, சந்திரனோட வீட்டில் அமரும்போது படிப்பில் ஞானம் ஏற்படும். தனஸ்தானத்தில் அவர் அமையலாம். 4 லக்னாதிபதியும் 4 குடையவனும் 2ஆம் இடத்துல அமர்றதும் யோகம்தான். நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். அது 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், சூரியனோட வீடு, இங்கேயும் நற்பலன்கள் நடக்கும். புதனோட மறைந்திருந்தாலும் கூட, இங்கே 3ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட அற்புதமான பலாபலன்களை தருவார். அவர் தனித்திருக்கும் போது யோகங்கள் நல்லா நடக்கும். புதன் பொறுத்தளவு ஒரு எந்த கிரகத்தோட சேர்றாரோ அதுவாகவே அவர் மாறிடுவார். அவர் புதன் ஒரு சேரும் கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நல்லவர்களோட சேர்ந்தா நல்லது, கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டது. ஓகேங்களா, 2ம் சேர்ந்த கிரகம், 2 பக்கமும் இருப்பார். ஒரு நிலையோட அவர் இருக்க மாட்டார். ஓகேங்களா, கெட்ட கிரகத்தோட சேர்ந்தா கெட்டது தான் நடக்கும். புதன் தனிச்சிருக்கிறது நல்லது ஜாதகத்தில். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் யோகாதிபதிகளோட சேர்ந்து, லக்ன யோகாதிபதிகளோட சேர்ந்து நின்றுட்டா நன்மை. லக்ன தியவர்கள் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து புதன் நின்னா கெடுபலன்கள் விதியாக நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புதன் தனிச்சு மறைஞ்சிருந்தாலோ தனிச்சு நின்றாலோ யோகம். ஓகேங்களா, ஆனால் அவர் மறைஞ்சிருந்தா கூட யோகம்தான் தனிச்சு. ஆனால் அவர் அசுப கிரகத்தோட சேர்ந்து இருந்தாங்க. லக்ன அசுபரோட சேர்ந்து நின்றா கெடுபலன்கள் மட்டுமே நடக்கும். கெடுபலன்கள் மட்டுமே நடக்கும். அதை மனதில் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, புதன் பற்றி பேசுகிறப்ப இது நம்ம பேசணும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் தனிச்சுன்னா நன்மை. 3ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில் இருந்தாலும் நன்மை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் உச்சபலம் பெற்றிருந்தால் அற்புதமான பலாபலன்கள் நடக்கும், மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் ஏற்படுறது 4ஆம் இடத்துக்கு உண்டான அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படும். ஓகேங்களா, 4ஆம் இடத்துக்கு உண்டான ஸ்தானங்கள் என்னென்னவோ அது அத்தனையும் வெற்றி அடையும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அவர் திசாபுத்தி ஆதல் அதுக்குண்டான காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வ ஸ்தானம், சுக்கிரனோட வீடு, அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். 5ஆம் இடத்துல புதன் நின்னாலும் கூட உங்களுக்கு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். இவர் தனிச்சு நிற்கிறத பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, புதன் தனித்து நின்றால் உங்களுக்கு யோகமே.
ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? 5ஆம் இடத்துல அவர் தனிச்சு நின்றால் நன்மைகளே. அவர் யாரோட சேர்றாங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து 6ஆம் இடம் சத்ருஸ்தானம், செவ்வாய் வீடு. அங்கே புதனுக்கு மறைவு கிடையாது. புதன் எந்த இடத்துல நின்றாலும் மறைவு கிடையாது. அந்த மாதிரி. ஆனால் செவ்வாயோட சேர்ந்தாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சிங்க. ரொம்ப கஷ்டம். செவ்வாயை அங்கே நின்னாருன்னா மிகுதியான கடன் பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். புதனே அதை ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் திசையிலேயே மிகுந்த கடனுக்கு ஆட்பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதான் தவிர்த்துனான்னா அது உங்களுக்கு நடக்காது. கடன்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை, கடன்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை. அந்த கடனையெல்லாம் கட்டி முடிச்சிடலாம். ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது வந்து மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சூப்பராக இருக்குது. லக்னாதிபதி 7ஆம் இடத்துல அமைறது அற்புதமான பலன். நாள் குறைவன் 7ஆம் இடத்துல அமைறது மனைவியின் வழியில் சொத்துக்கள் சேரும். மனைவியின் பேரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும். ஏன்னா அது சொத்துக்குண்டான கிரகம். 4ஆம் இடம் வண்டி வாகனங்கள், வீடு வாசல், சொத்து, தோட்டம், துறவு எல்லாம் அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம், தாய்ஸ்தானம். அது மாதிரி இருக்கும்போது அவர் வந்து 7ஆம் இடத்துல போய் அமையும் போது மனைவியின் பேரில் சொத்து வாங்குறது, மனைவியின் மூலமாக சொத்துக்கள் ஏற்படுறது, பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக நன்மைகள் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும். ஓகேங்க, நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். புதனுக்கு மறைவு கிடையாது. இங்கேயும் நான் சொல்கிறேன், புதனுக்கு மறைவு கிடையாது. அங்கே அவர் தனிச்சு நிற்கலாம், ப்ராப்ளம் இல்லை. சனியோட கூட சேர்ந்து நிற்கலாம். சனி பிரதான நண்பனுங்கிறதுனால 8ஆம் இடத்துல ஆயுள்காரனோட சேரும்போது ஆயுள் விருத்தி ஏற்படும். சனியோட பிரதான நண்பர்கள் மிதுன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சனியாக வந்தாலும் கூட அவர் நண்பராக இருக்கிறதுனால, புதனும் ஒரு நண்பராக இருக்கிறதுனால அவரோட சேர்ந்து அங்கே நிற்கலாம். இதே 6ஆம் இடத்துல செவ்வாயோட சேரக்கூடாது. புதனுக்கு மிகப்பெரிய எதிரி செவ்வாய். ஓகேங்களா? எந்த விதத்தில் பார்த்தாலும் எதிராக தான் வருவார். மிதுன லக்னம், கன்னி லக்னத்துக்கு எல்லாம். ஓகேங்களா? செவ்வாய். அதனால் அவரோட சேரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இங்கே சனியோட சேரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் 9ஆம் இடம் கும்பம். ஓகேங்களா? கும்பத்தில் சனீஸ்வர பகவான், சனியோட வீட்டில் புதன் நிற்கிறது. அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். பாக்கி ஸ்தானத்தில் புதன் லக்னாதிபதியை அமர்றது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். சகல பாக்கியங்களும் சேரும். தந்தை வழியில் அனுகூலம் ஏற்றும் ஏற்றமான பலன்கள் நடக்கும். சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு கீர்த்தி புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ப்ராப்ளம் இல்லை, சூப்பரான இடம். அடுத்தது 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அவர் நீச்சமாகிறார். நீச்சமாகி இங்கே ஒரு நீச்ச பங்கம்ங்கிற கோணத்தில் அவர் இருந்துட்டாருன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஒரு ஆவரேஜாக நடக்கும். நீச்சமாகும் போது புதன் நீச்சமாகும் போது ஆவரேஜாக நடக்கும். நன்மையும் இல்லாமல் தீன்மையும் இல்லாமல் நடக்கும். அதே நீச்ச பங்கம்ங்கிற அமைப்புக்குள்ள அவர் வந்துட்டாருன்னா உங்கள் ஜாதகத்தில் அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லக்னாதிபதி வந்து எப்பவுமே வந்து கெட்டு போகக்கூடாது. புதன் வந்து 6, 8, 12 லக்னாதிபதியாக வந்து அவர் இருந்தாலும் கூட உங்களுக்கு யோகமே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. புதனுக்கு அது ஒரு விதிவிலக்கு உண்டு. ஓகேங்களா? ஆனால் புதன் லக்னாதிபதி வந்து தீய கிரக லக்ன பாவிகளோட சேரக்கூடாது. அதை பார்த்து அது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அவர் நீச்சமாக இருந்து நீச்ச பங்கத்தில் இருந்துட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அதையும் செக் பண்ணிக்கணும் மீனத்தில் இருக்கிறப்போ. 2வது வந்து பார்த்தோம்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். அங்கே புதன் நிற்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லக்னாதிபதி 11ஆம் வேதி நின்றால் லாபங்களே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் செவ்வாயோட சேரக்கூடாது. செவ்வாய் அங்கே அமர்ந்திருந்தாலும் கூட ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் நின்றாலும் லாபமே அப்படிங்கிற அமைப்பில் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்தது 12ஆம் இடம் சுக்கிரனோட வீடு விரயஸ்தானம். மறைவு கிடையாது புதனுக்கு. நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ புதன் வந்து மிதுன லக்னத்துக்கு 12 ஸ்தானங்களில் நின்ற பலன்களை நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். ஓகே, இது பொதுவான பலன்கள் தான், ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுட்டா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.